வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோப்போ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். அது என்ன ஹேர் பேக், அதை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி தலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். அடுத்ததாக முடி வந்து நீளமாக வளரணும், லாங் ஹேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடி நல்லா நீளமாக வளரும். டேண்ட்ரஃப் இருக்குது, நான் என்ன போட்டாலும் எனக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து போகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் க்யூர் ஆயிரும். சில பேருக்கு வந்து முடி வந்து ரொம்ப தின்னாக வளரும், திக்கான ஹேர் எனக்கு வேணும், நல்லா முடி அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது முடி வந்து நல்லா அடர்த்தியாக திக்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சொட்டையாக இருக்கும் தலை வந்து முடி வந்து அப்படியே ரொம்ப கொட்டி அந்த இடத்துல வந்து முடியே வளராமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். சொட்டையான தலையிலையுமே முடி வளரும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மென், உமன் எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான், முன்னாடி வந்து நெத்தியில் முடியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். முன்னாடி நெத்தியில் முடி இல்லாததுக்கு காரணம் வந்து நம்ம ஹேரை வந்து அந்த இடத்துல சீப்பு போடாமல் இருக்கிறதுனால தான். முடியை வந்து ஸ்டைல் பண்ணுறோம் இல்லையா, ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக அப்படி பண்ணுறதுனால தான் வந்து முன்னாடி நெத்தியில் வந்து முடியே இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஜெனட்டிக்ஸ் இருக்கும், அவங்க வீட்டில் யாருக்காவது வந்து அந்த மாதிரி முன்னாடி நெத்தியில் முடியே இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணமும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது என்ன ஹேர் பேக், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் போதும். சின்ன வெங்காயம் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம அந்த உரல் இருக்கும் இல்லையா, குட்டி உரல் தட்டி எடுப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் இதையே இப்படியே இந்த அரைச்ச பேஸ்ட்டே வந்து தேய்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த அரைச்சதோட சாறு எடுத்துக்கலாம். நம்ம வெங்காய சாறை வந்து எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சாறு கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால யூஸ்வலாகவே நம்மளோட ஹேர் வளர்ச்சி வந்து அது தூண்டும். அதுவும் போக ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த எரிச்சலுக்கே வந்து டேண்ட்ரஃப் எல்லாம் வந்து க்யூர் ஆயிரும். பொடுகெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இதை அப்ளை பண்ணும் போதே வந்து பொடுகெல்லாம் க்யூர் ஆயிரும். அப்புறம் ஹேர் வந்து நல்லா லாங்காக வளரும். இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹேர் வந்து நல்லா ஆயிலி ஹேராக இருக்கும் போது தான் இதை அப்ளை பண்ணணும். நான் முத நாள் நைட்டே ஹேரை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, தலையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். முடியில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணாலே போதும். நல்லா ஸ்கேல்பில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சைடாக முடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆனியன் ஜூஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு காட்டன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனியன் ஜூஸை வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை வாரத்தில் 2 நாள் நீங்கள் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். முன்னாடிலாம் வந்து நெத்தியில் முடி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த முன்னாடிலாம் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக அந்த முன்னாடிலாம் முடி இல்லை, அதனால் நான் நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து தேய்க்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கண் எரியும், அதுதான். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour வச்சுருந்தா போதும். ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து முடி என்ன ட்ரை பண்ணாலும் என்னோடய ஹேர் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது, க்ரோத்தே இல்லை, டேண்ட்ரஃப் இருக்குது,
ஒயிட் ஹேர் இருக்குது, எல்லா பிரச்சனையும் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இந்த ஹேர் பேக்கு தான். ஸோ அவங்க ஒரு 2 டைம்ஸ் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ, நான் இதை ட்ரை பண்ணோன்னே என்னோடய ஹேர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹேர் க்ரோத் இருக்குது, முடி முதல்ல ஃபஸ்ட்டு வந்து முடி கொட்டவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹேர் பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுவோம். நான் ஷேர் பண்ணினேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.